Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம PhonePe application ரெஃபர் பண்ணக்கூடிய டாப் 4 application லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். சேம் டைம் இந்த 4 அப்ளிகேஷன்லயுமே both salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ண முடியும். லோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். இதை தவிர்த்து இந்த 4 அப்ளிகேஷன்லயுமே லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஃபிளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கறதையும் நான் லாஸ்ட்ல சொல்லிருக்கேன். ஜஸ்ட் வீடியோவை கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணி பாருங்க. அதே சமயத்துல லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ அப்ளை பண்ற எல்லோருக்குமே லோன் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் தான். சோ அதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இன்ஸ்டாமனி பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இன்னோஃபின் அண்ட் ஏரோஃப்ளெக்ஸ் அப்படிங்கக்கூடிய ரெண்டு ஆர்பி ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் இவங்க அப்ரூவல் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் மினிமமாவே 3 monthsல இருந்து மேக்ஸிமமா 12 months வரைக்கும் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24% இருந்து மேக்ஸிமமா 48% per annum அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 0 to 6% இருக்கும் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அடிஷனலா இருக்கும் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எலிஜிபிள் அதாவது அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல 199 அப்படினா 299 ரூபீஸ் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அதாவது அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் தான் செக் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களுடைய ப்ரொஃபைல் பக்காவா மேட்ச் ஆனது அப்படினா தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால நீங்க கட்டின அமௌண்ட் வேஸ்ட் ஆக போறதுக்கு கூட சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதையும் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆன போத் salaried person செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 600க்கு மேல இருந்தாலே அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். பட் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் வர்ஸ்டா இருந்தது அப்படின்னா இவங்க உங்ககிட்ட இருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கூட கேட்பாங்க. இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மணிவியூ யூபிஐ பர்சனல் லோன்ஸ் தான். சோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் more than 12 ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5000 இருந்து அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் கூட இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து 3 to 60 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளவு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. பட் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 17% இருந்து அதிகபட்சமா 35% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட் ஆன இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000 மேல இருக்கணும். மற்றபடி சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 650க்கு மேல இருந்தாலே அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் தான். சோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவுமே ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தா போதும். தென் லோன் அமௌண்ட் பெருசா பண்றீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரிங் பை கிஸ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். சோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 4 ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா எஸ்ஐ கிரீவா கேபிட்டல் அப்படிங்கிறவங்க ஒரு பிரைமரி சோர்சஸா இருக்காங்க இவங்களுடைய பர்சனல் லோனுக்கு. இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 5 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 1% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து இவங்க ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. சோ அனிமா பாத்தீங்கன்னா 12% இருந்து ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து 6 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. மற்றபடி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிங் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க கண்டிப்பா 23 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. போத் salaried person செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேல இருக்கணும். இதுலயும் அப்ளை பண்றதுக்கு 650க்கு மேல சிபில் ஸ்கோர் இருந்தாலே அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். இதுலயும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். ஒருவேளை கொஞ்சம் வர்ஸ்டான சிபில் இருக்கு இல்ல அவங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ப்ரொஃபைல்ல டவுட் இருக்கு அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து இந்த லிஸ்ட்ல லாஸ்டா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கிரெடிட் பி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11க்கும் மேற்பட்ட ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல போனா இந்த அப்ளிகேஷனே ஒரு
டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான் இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 6,000ல இருந்து அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா Play Store டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12%ல இருந்து அதிகபட்சமா 28.5% per annum அப்படிங்கிறது இருக்கும். ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன்லயுமே கொடுக்குறாங்க. இதை தவிர ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 17%ல இருந்து அதிகபட்சமா 50% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. தென் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதாவது ப்ராசசிங் ஃபீஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும் அப்படிங்கறதையுமே சொல்லிருக்காங்க. தென் குயிக்காவே லோன் கொடுத்துருவோம், ஈஸியான EMI அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே கிடைச்சிடும். ஓகே கைஸ், அகைன் இங்கே திரும்பவும் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 4 அப்ளிகேஷனுமே யார் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன்பே அப்ளிகேஷன் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் இவங்களுடைய பர்சனல் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த 4 அப்ளிகேஷன்லையும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இதில் இருக்கக்கூடிய கிரெடிட் பி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மீடியமான ஒரு லோன் அமௌண்ட் மீடியமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். இதுவே நீங்கள் ரிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதை தவிர்த்து மணி வியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா கூட இதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்ஸ்டா மணி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் இந்த அப்ளிகேஷனை ஒரு சாய்ஸ்ல வச்சுக்கலாம். பட் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே ஃபோன்பே அப்ளிகேஷன் தான் ரெஃபர் பண்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவமோ என்னுடைய பர்சனல் சஜஷனோ கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.